ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம கிராமத்தில் வந்து என்ன மாதிரியான ரொட்டீன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறோம், காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் என்னென்ன வேலைகள்லாம் செய்கிறோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். மார்னிங் ஒரு 5 o'clock எழுந்திரிச்சா நான் சமையல் வேலையை பார்த்துக்குவேன். குட்டி பாப்பாலாம் தூங்கிட்டு இருப்பாங்க. அத்தையும் மாமாவும் கட்டுத்தறி வேலை, பால் பீச்சுற வேலையெல்லாம் பார்த்துக்குவாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து 6 மணி போல் எழுந்திரிச்சாருன்னா புதுசாக வீடு வந்து வேலையாயிட்டு இருக்குது. அதுக்கு வந்து கட்டடத்துக்கு தண்ணி விடுறது, வேற என்னென்ன வேலைகள் இருக்குதோ சின்ன சின்ன வேலைகள்லாம் செஞ்சுட்டு அவர் ஆஃபீஸ் கிளம்ப சரியா இருக்கும். மாமா வந்து பால் பீச்சு ஊற்றிட்டு தோட்டத்துக்கு போகிற மாதிரி இருந்தால் போய் ஒரு விசிட் பண்ணிட்டு வருவாங்க. பண்ணிட்டு வந்துட்டு அவரும் ஆஃபீஸ் கிளம்பிடுவார். அதுக்கப்புறம் பெரிய பாப்பாவும் ஸ்கூல் தாட்டி விடணும். அதுக்கப்புறம் அத்தை வந்து கட்டுத்தறி வேலைகள்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு 2 பேருமே சாப்பிடுவோம். அத்தையும் நானும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அத்தை கட்டுத்தறி வேலைகள்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. மாடுகளுக்கு வந்து தண்ணி காமிக்கிறது, அதுக்கப்புறம் மாடெல்லாம் புடிச்சு கட்டிட்டு நிழல்ல கட்டிட்டு, அதுக்கு வந்து ஒரு 10 மணி போல புல்லு புடுங்க போயிருவாங்க. போயிட்டு வந்தாங்கன்னா, ஒரு மதியம் 1 மணி 2 மணி ஆயிரும். அதுக்கு வரைக்கும் குட்டி பாப்பா தூங்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா, துணி துவைக்கிற வேலை இந்த மாரி வந்து பாக்கி இருக்கிற வேலையெல்லாம் வந்து நம்ம பாப்பா தூங்கும்போதே முடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஈவினிங் சின்ன பாப்பாவ குளிக்க வச்சுட்டு, பெரிய பாப்பா ஸ்கூல் விட்டு வந்தோனே அவங்களுக்கு வந்து என்னால சொல்லிக் குடுக்க நேரம் இருந்தா சொல்லிக் குடுப்பேன். இல்லைன்னா டியூஷன்ல கொண்டு போய் விட்டோம்னா அவங்க பார்த்துப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்த பின்னாடி அவங்களுக்கு வந்து பேலன்ஸ் ஏதாவது ஃபுல்லா சொல்லிக் குடுத்துட்டாங்க, இல்ல நாம ஏதாவது சொல்லிக் குடுக்கணுமான்னு பார்க்கணும். இல்லன்னா அத சொல்லிக் குடுக்கணும். அதுக்கப்புறம் சமையல் வேலை ஆரம்பிக்கணும். சமையல் வேலை ஆரம்பிச்சோம்னா ஒரு 8:30 மணி போல சமையல் வேலை முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் குட்டி பாப்பாவ பார்த்துட்டு, அவர் ஆஃபீஸ்லேருந்து வந்தா அவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு போட்டு எல்லாம் உட்காந்து சாப்பிட்டு நைட்டு தூங்கும்போது ஒரு 10, 10:30 மணி ஆயிரும். இப்படிதான் நம்மளோட டெய்லி ரொட்டீன்ஸ் எல்லாமே போயிட்டுருக்கும். கொஞ்ச நேரம் கூட நமக்கு ஃப்ரீ டைம்ங்கிறது கிடைக்காது. அந்த ஃப்ரீ டைமை யூஸ் பண்ணி தான் நம்ம ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு, நான் வந்து சரி நம்மளோட வில்லேஜ் பத்தின வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, புதுசா யூடியூப் வந்து ஓப்பன் பண்ணி நம்மளோட வீடியோஸ் எல்லாம் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறேன். நமக்கு ஃப்ரீ டைம்ங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்மளா தான் எடுத்துக்கணும். நமக்கு ஃப்ரீ டைம்ங்கிறது எப்போதுமே கிடைக்காது. நம்மளா தான் வந்து நமக்கான நேரத்த எடுத்து, நம்மனால என்ன செய்ய முடியும்? நம்மளால ஏதாவது பண்ண முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு, வந்து நம்மள நம்மளே பூஸ்டப் பண்ணி நாம வந்து செய்ய பார்க்கணும். இந்த வேலைகளுக்கு மத்தியில வந்து எனக்கு வீடியோஸ் எல்லாம் எடுக்க நேரம் இருக்காது. இருந்தாலும் எனக்கான நேரத்த நானா எல்லா வேலையும் முடிச்சுட்டு, எனக்கான நேரத்த கொஞ்சம் நேரம் ஒதுக்கி நான் வந்து வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்க. இல்ல வேற எந்த மாரி வீடியோஸ் எல்லாம் போடலான்னு கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, தோட்டத்து வேலை நமக்கு எதுவும் இல்ல. தோட்டத்து வேலை இருந்துச்சுன்னா, இத்தன வேலைகளுக்கு மத்தியிலயும் தோட்டத்துக்கு ஆள் வந்தாங்கன்னா, அவங்களுக்கு டீ வச்சு குடுக்கணும். அவங்கள போய் கவனிச்சுக்கணும். வேலைலாம் எப்படி செய்றாங்கன்னு பார்த்துக்கணும். அந்த வேலையெல்லாம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு நிக்கவே நேரம் இருக்காது. நம்மளோட கிராமத்து வேலைகள்லாம் இப்படிதான் இருக்கும். நம்ம சிட்டி மாரி இல்ல வீட்ல இருந்தோமா, சமைச்சோமா, சாப்பிட்டோமா, ஆஃபீஸ் பார்த்து போனோமா, வந்தோமா, ஆஃபீஸ் ஒர்க் முடிச்சுட்டு வந்தோமா, ஃப்ரீயா இருந்தோமான்லாம் இல்ல. ஒரு நிமிஷம் கூட நிக்கிறதுக்கு வேலை இல்லாம, நேரம் இல்லாம நமக்கு வேலைகள் வந்து இருந்துகிட்டே இருக்கும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.